தேர்தலா இது வந்து சமமான தேர்தல் கிடையாது. போலீஸ் வந்து இப்ப திமுக கண்ட்ரோல்ல இருக்கு. எலெக்ஷன் ஒரு கேடா தமிழ்நாட்டுக்கு? உருப்படுமா இந்த மாநிலம்? ஏன்னா இது பணம் 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 விளையாடுறது. இது ஜனநாயகமே கிடையாது. கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பேசிட்டு கொள்கை எதிரியோட போக போறாருன்ற அளவுக்கு டாக்ஸ் வருதுன்னா அதுக்கு ஒரு விளைவு உண்டு. ஒருவேளை அவர் என்டிஏக்குள்ள போனார்னா ரிசல்ட் எப்படி இருக்கும்னு யூகிப்பது கடினம். ஆட்சி மாற்றம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு 3% 4% கேப் தான் இருக்கு. 1/3 பீப்புள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணலங்க. 33% மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவே பண்ணல. அதனால வந்து திமுக எலெக்ஷன் ஜெயிச்சிருவாங்கன்றலாம் கதை அப்படிலாம் எதுவும் கிடையாது. தேர்வு செய்யப்படுவதற்கு போதிய வேட்பாளர்கள் கிடைத்தாலும் அவர்கள்கிட்ட செலவு பண்ணுவதற்கான காசு இல்லை இப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் ஓடியதாக தகவல் வருது. தாவேக்காக்குள்ள இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறதா? இல்லை, அதெல்லாம் உண்மைதாங்க. முதல்ல தனியாக எலெக்ஷனை சந்திக்கும் போது திமுகவையும் எதிர்கொள்ளணும், அண்ணா திமுக பிஜேபி ரெண்டு பக்கத்தையும் எதிர்கொள்ளணும். இந்த பக்கம் ஸ்டாலின், அந்த பக்கம் அமித்ஷா. போலீஸ் வந்து என்னதான் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருந்தாலும் ஒன்று ஸ்டாலின் சொன்னா கேட்கும், இல்லை அமித்ஷா சொன்னா கேட்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு விஜய் அடிப்பாங்க. ஸோ அங்கே தான் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப பெரிய நிற்கவே முடியாதுங்க. நீ எலெக்ஷனை 2 பேரில் யாராவது ஒருத்தரோட நீ போலனா நீ எலெக்ஷனில் ஃபீல்டில் நிற்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோ. திமுக தலையில் ஏறி உட்காந்துருக்கு, அது தப்பு கிடையாது, அதுதான் கரெக்ட். நான் அதை குறையா சொல்லலை. திமுக இருக்க நண்பர்களுக்கு சொல்றது நான் அதை குறையா சொல்லலை. அதுதான் உங்க பலமே. ஆனால் ஒரு குடிமகனா நான் பார்க்கறது அது எங்கே போய் நிற்குதுன்னா, பணத்தால நீங்க இன்னைக்கு அடிக்கிறீங்க, உங்க பங்காளியும் அடிக்கிறான், எங்களை 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்க, திமுக அண்ணா திமுக. இதில் விஜய்க்கெல்லாம் ஸ்பேஸே கிடையாதுங்க. சார் இவங்க யாருக்குமே நான் சொல்கிறேன் சார், யாருக்குமேனா நான் என்ன பெரிய ஆளாக நினச்சிட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ இதை பற்றி பேசக்கூடிய விஜய் ஆதரித்து பேசக்கூடியவங்களில் 90%க்கு எலெக்ஷன்னா என்னன்னு தெரியல. இதுக்கு தான் விஜய் ஒன்று சொன்னாருங்க சார், எல்லா தொகுதிகளையும் நான் நிற்கிறதா தான் அர்த்தம். இதெல்லாம் வந்து தன்னை பெரிய ஆளாக நினச்சிக்கிற கற்பனைவாதம், அது மனநோய். உள்ள இருக்கக்கூடிய அழுத்தங்கள், அதான் இவரை 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. 2 பேருக்கும் கொலை நடுங்குது. ஏன்னா இவர் ஓட்டை உடைக்கிறார் அந்த அளவுக்கு. வேட்பாளரோட வீட்டிலே இருக்கக்கூடிய வயசு பசங்க பெண்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ எவ்வளோ கொலைவெறியில் இருப்பான் திமுக காரணம், அதிமுக காரணம். என்டிஏ கூட கூட்டணி அமையும் பட்சத்தில் அமைஞ்சிட்டா அது தாவேக்காவுக்கு எந்தெந்த வகையிலலாம் பிரச்சனைகளாக போய் முடிய வாய்ப்பு? பிரச்சனைன்றது வந்துங்க, இதுக்கு பின்னாடி தான் அவர் உண்மையிலேயே மக்களுக்கு சிஎம் ஆகணும்னு வந்தாரா, இல்லை வேற யாரோ சொல்லி வந்தாரான்னு ஒரு கேள்வி. அதுதான். இல்லை தனிப்பட்ட முறையில் யாரையோ பழித்தீக்க வந்தாரா, யாரோடையோ போட்டி போட வந்தாரா, இல்லை யாரையோ கோபப்படுத்த வந்தாரா, இல்லை யாரையோ சீண்டுவதற்கு வந்தாரான்ற சந்தேகங்கள்லாம் வருது. ஒரு அரசியல்வாதி, அவன் எந்த கட்சியாவனா இருக்கட்டும், அவன் கனவிலும் செய்ய துணியாத காரியங்களை சர்வசாதாரணமாக அவர் தொடர்ந்து செய்கிறார். அப்போ அவருக்கு ஜெயிக்கணும், ஆளணும், அதெல்லாம் ஒரு எண்ணமும் கிடையாது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐதமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். சார், இன்றைய பேசுபொருளாக கடந்த ஓரிரு நாட்களாக பேசுபொருளாக தாவேக்காவினுடைய அந்த உள்ளுக்குள்ளே நடந்த மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் காணொலி வாயிலாக நடந்தது அப்படிங்கிறது, விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்பு படுத்தி சில விஷயங்கள், அது எதை நோக்கி நகருதுன்னா என்டிஏக்குள்ளே தாவேக்காவை கொண்டு வருவதற்கான ஒரு இறுதிக்கட்ட முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்க? சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் விஜய் போவாரா போக மாட்டாரான்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு பேச்சு வந்திருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பேச்சு வந்துட்டு அவர் பிஜேபியோட போகலன்னா கூட, இந்தியாவுக்கு போகலன்னா கூட இதுக்கு ஒரு சேதாரம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவங்க மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டாரு, பேசினார், காணொலி காட்சி, 120 பேரில் 98 பேர் போகலான்னாங்க. இப்படிலாம் செய்திகள் வரவே கூடாது. உறுதியாக அதை மறுக்கணும். ரசிக்கிறாரோ என்னமோ தெரியல, நிர்மல்குமார் இதை மறுக்கிறாரு. இது வதந்தி. நிர்மல்குமார் மறுத்து இல்லை, விஜய் மறுக்கணும் இல்லை, இதை ரசிக்கிறாங்க. அவங்க தான் இதை வெளியில் லீக் பண்ணுறாங்க. என்ன நடக்குது? அவங்க அழுத்தம் அதிகமாக இருக்குது பிஜேபிக்குள்ளே, என்டிஏக்குள்ளே வரதுக்கு. இப்போ நாளைக்கு சிபிஐ விசாரணைக்கு போகிறாரு. இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு பேசுகிறோம். டெல்லிக்கு புறப்பட்டு போயிட்டார் அவர். நாளைக்கு அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒட்டுமொத்த மீடியாவும் நாளைக்கு அங்கே தான் இருக்கும். 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி வேறு கூப்பிட்ருக்காங்க.
அதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். அதில் தான் விஷயம் நமக்கு வெளியில் வரும். இதில் இதுவரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாமல் இருக்கிறதே கூட இந்த விஜய் உள்ளே கொண்டு வரதுக்கு அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால தான் முன்கூட்டியே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல, தயார் பண்ணல, விசாரணை இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஒரு கருத்தும் சொல்கிறாங்க. அது அப்படின்னு உண்மைதான், பார்க்கலாம். இருக்கலாம், மறுப்பதற்கில்லை, அது உண்மையாகவும் இருக்கலாம். இழுபறியில் இப்படி போகக்கூடாது, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பேசிட்டு கொள்கை எதிரியோட போக போகிறாருன்ற அளவுக்கு டாக்ஸ் வருதுன்னா அதுக்கு ஒரு விளைவு உண்டு. ஒருவேளை அவர் என்டிஏக்குள்ளே போனார்னா ரிசல்ட் எப்படி இருக்கும்னு யூகிப்பது கடினம். ஆட்சி மாற்றம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஸ்டில் அவர் என்டிஏக்குள்ளே போனார்னா சிறுபான்மையினர் வாக்குகள் அவரை விட்டு வெளியேறும். பட் ஸ்டில் அதை தாண்டி அவரை ரசிக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு 10-12% 12% கூட்டினா கூட அது என்டிஏக்கு பெரிய லாபம் தான். ஒன்று ஆட்சி மாற்றம் வந்துடும், இல்லைனா இழுபறியில் வந்து நிற்கும். இப்போ திமுக இருக்க அட்வான்டேஜ் இருக்குமானா தட்ஸ் $1 million கொஸ்டின். அதுவும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒரு தகவல் ஒன்று சொல்கிறாங்க, திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு 3% 4% கேப்பு தான் இருக்குது. இன்னும் 1/3 பீப்புள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணலங்க. 33% மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவே பண்ணலை. அதனால் இது வந்து திமுகவுக்கு எலெக்ஷன் ஜெயிச்சிருவாங்கன்றலாம் கதை அப்படிலாம் எதுவும் கிடையாது. வாய்ப்பு இருக்குது அவங்க ஜெயிக்கிறதுக்கு, மறுக்கல. பட் இப்பயே டன் டீல், அவங்க 200 சீட்டு ஜெயிப்பாங்கலாம் கதை. அப்படி உண்மையிலே 200 சீட்டு ஜெயிப்பாங்கன்னா ஊரில் இருக்க எல்லா கட்சியும் எதுக்கு திமுக கூட்டணியில் சேர்த்துக்கு? 23 கட்சியை சேர்த்துருக்காங்க. அதில் 13 கட்சி ஜாதி கட்சி. அப்பட்டமான ஜாதி கட்சிகளை சிறுபான்மையின மக்களை ஆதரிக்கணுன்ற பேரில் மதவாத கட்சிகளையும் உள்ளே சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும்னு தெரியல. பாஜக எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை காரணியை வைத்துக்கொண்டு ஒரு விதமான எதிர்மறை அரசியலில் தான் இன்று திமுக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எப்படியாவது அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் துடியாய் துடிக்கிறார்கள். மக்கள் தான் முடிவு செய்யணும். எஸ், அந்த திமுக கூட்டணிக்கு நம்ம பேசுவோம். நம்ம முன்னாடி இந்த தாவேக்காவில் இதை பேசும்பொழுது இந்த நகர்வுகளுக்கு முன்னதாக ஒரு முக்கியமான நகர்வுனா வேட்பாளர்கள் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்படி ஒரு முடிவு வருது, கூட்டத்துக்குள்ளே இப்படிலாம் பேசிக்கிட்டாங்க. மெயினாக சொல்லப்பட்டது தேர்வு செய்யப்படுவதற்கு போதிய வேட்பாளர்கள் கிடைத்தாலும் அவர்கள்கிட்ட செலவு பண்ணுவதற்கான காசு இல்லை, இப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் ஓடியதாக தகவல் வருது. தாவேக்காக்குள்ளே இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறதா? இல்லை, அதெல்லாம் உண்மைதாங்க. முதல்ல தனியாக எலெக்ஷனை சந்திக்கும் போது திமுகவையும் எதிர்கொள்ளணும், அண்ணா திமுக பிஜேபி 2 பக்கத்தையும் எதிர்கொள்ளணும். இந்த பக்கம் ஸ்டாலின், அந்த பக்கம் அமித்ஷா. போலீஸ் வந்து என்ன தான் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருந்தாலும் ஒன்று ஸ்டாலின் சொன்னால் கேட்கும், இல்லை அமித்ஷா சொன்னால் கேட்கும். 2 பேரும் சேர்ந்து வச்சு விஜய் அடிப்பாங்க. அப்போ யார் உங்களை சப்போர்ட் பண்ணுவோம்? இது ஒன்று கிரவுண்டில். 2வது பணம் வந்து உண்மை. பணம் வந்து அவங்க 2 பேரும் 20 கோடி 30 கோடி 40 கோடி செலவு பண்ண போகிறான். இப்போயே பல தொகுதிகளில் 2 பேரும் கிஃப்டெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டானுங்க. டோக்கன் கொடுக்குறாங்க, ஹாட் பேக் பாக்ஸ் கொடுக்குறாங்க, டிஃபன் பாக்ஸு, பெரிய பெரிய ட்ரம்ஸு, 25 கிலோ அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம்மு, இந்த மாதிரி வந்து வீட்டு உபயோகப்பொருள் பெண்களை குறி வச்சு டோக்கனும் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்கன்னு. ஒரு தரப்பு கிஃப்டாகவும் ஆல்ரெடி கொடுத்து முடிச்சிட்டானுங்க. எலெக்ஷன் கமிஷன் பள்ளி இழிக்குது. தேர்தலாக இது வந்து சமமான தேர்தல் கிடையாது. பல தொகுதிகளில் 2 பேரும் கிஃப்டை கொடுத்துட்டானுங்க. ஒன்று பொருளாக கொடுத்துட்டானுங்க, இல்லை டோக்கனை கொடுத்துட்டானுங்க. டோக்கனை கொடுத்தா கண்டிப்பாக பொருளை கொடுக்க போகிறான்னு தான் அர்த்தம். இல்லை விஜய் கட்சிக்கெல்லாம் எங்கே இடம்? சீமானுக்கு எங்கே இடம்? தேர்தல் தேதி அறிவிப்புக்கு அப்புறமா கொடுத்த பிரச்சனைன்னு முன்கூட்டியெல்லாம் முன்கூட்டியங்க. ஏன்னா போலீஸ் வந்து இப்போ திமுக கண்ட்ரோலில் இருக்குது. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னா கமிஷன் கண்ட்ரோலுக்கு போயிடும். அப்படியே கமிஷன் கண்ட்ரோலுக்கு போனாலும் ஒன்றும் அவங்க பண்ணிட்டு போகிறது கிடையாது. ஆனாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் இப்பயே முடிக்கிறானுங்க. இதில் அவங்களுக்கு எங்கே இருக்குது? விஜய்க்கு ஸ்பேஸ் எங்கே இருக்குது? ஏன்னா இது வந்து பெரும் பணம் விளையாடக்கூடிய தேர்தல். ஒரு தொகுதிக்கு 40 கோடி வரைக்கும் 50 கோடி வரைக்கும் செலவு பண்ணுவான்றாங்க. குறைஞ்சது 20 கோடியாவது செலவு பண்ணுவானுங்க 2 பேரும். சாமானிய மனிதனுக்கு இந்த தேர்தலுக்கு என்னங்க சம்மந்தம்? இவ்வளோ தூரம் கிஃப்ட்டை கொடுக்குறானுங்க. கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்குது, எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்க்குது. எலெக்ஷன் ஒரு கேடா தமிழ்நாட்டுக்கு? படித்தவனே வாங்குறாங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்குறாங்க. அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள், சொந்த வீடு வச்சுருக்கோம், கார் வச்சுருக்கவன் டோக்கன் வாங்குறான், கிஃப்ட் வாங்குறான். உருப்படுமா இந்த மாநிலம்? அருவருப்பா இல்லை உங்களுக்கு இதை கேட்கறதுக்கு? சொந்த வீடு இருக்குது, கார் வச்சுருக்க, அவங்க கொடுக்குற ஹாட் பேக்கு, அவங்க கொடுக்குற ட்ரம்மு எல்லாம் அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாயில் 2000 ரூபாய் இருக்குமா? 2000 ரூபாய் ஒர்த்து வச்சுக்கோ. ஒரு 2000 ரூபாய் பொருள் உன்னால் வாங்க முடியாது. உனக்கு மாதம் லட்சக்கணக்கில் வருமானம் வருது இல்லை? அப்போ இந்த புத்தி இருக்குல்ல. கேட்டால் அது எங்கள் காசு தானே, நம்ம காசு தானே, அதில் கொள்ளடிச்ச காசு தானே. ஏழைப்பாழம் வாங்குதுன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கலாங்க. ஒரு குடிசை பகுதியில் போய் இதை கொடுக்குறான்னா அங்கே அந்த வார்த்தையை நம்ம பேச முடியாது. மச்சு வீடுன்னு இல்லை, மாடி வீடு வச்சுருக்கவன், வீட்டுக்குள்ளே லிஃப்ட் வச்சுருக்கவன், சொந்த வீட்டுக்குள்ளே லிஃப்ட் வச்சுருக்கவன், கார் வச்சுருக்கான், வீட்டில் சொந்த வீடு, அவன் ஏங்க வாங்குறான்? அதிகபட்சம் இது ஒரு 2000 ரூபாய் இருக்குமா இந்த பொருளெல்லாம்? அப்போ எங்கே எப்படி போயிடுச்சு இந்த எலெக்ஷனோட பரிமாணன்றது? எங்கே போயிடுச்சு? இதில் இந்த அளவுக்கு பணம் செலவு பண்ண முடியாத ஒருத்தனுக்கு எங்கே ஸ்பேஸு? ஸோ அங்கே தான்
தமிழக வெற்றி கழகம் ரொம்ப பெரிய நிற்கவே முடியாதுங்க. நீ எலெக்ஷனு 2 பேரில் யாராவது ஒருத்தரோட நீ போகலன்னா நீ எலெக்ஷனில் ஃபீல்டில் நிற்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோ. நான் 84லேருந்து எலெக்ஷனை பார்க்குறேன். 84, 89 வந்து பார்வையாளனாக பார்த்துருக்கேன். 91லேருந்து நான் எலெக்ஷனை பார்க்குறேன். போலிங் டே அன்னைக்கு இவங்க ரெண்டு பேர் தான் திமுக அண்ணா திமுக மட்டும்தான் இருப்பான், வேற எவனும் இருக்க மாட்டான். போலிங் டே அன்னைக்கு அந்த 15 நாள் புது கட்சிங்க அப்படி கொஞ்சம் இருக்கலாம், அதுலேயும் இவங்க தான் நிற்பாங்க. நாமினேஷன், வித்ட்ராவல், 15 நாள் கேம்பெயின், அதுக்கு பிறகு போலிங், வாக்குப்பதிவு. இந்த ஒரு 20-25 நாள் இவங்க 2 பேரை தவிர எவனும் நிற்க முடியாது. அதுவும் இன்றைக்கி திமுக விசுரூபம் எடுத்துருச்சு. திமுக சாதாரணமாகவே போலிங் டே அன்றைக்கி சுழலுவான் சக்கரமாக. அது இன்றைக்கி அதிகாரத்தை தக்க வைக்கணுன்ற வெறி திமுக தலையில் ஏறி உக்காந்துருக்கு. அது தப்பு கிடையாது, அதுதான் கரெக்டு. நான் அதை குறையாக சொல்லலை. திமுக இருக்க நண்பர்களுக்கு சொல்கிறது நான் அதை குறையாக சொல்லலை, அதுதான் உங்கள் பலமே. ஆனால் ஒரு குடிமகனாக நான் பார்க்குறது அது எங்கே போய் நிற்குதுன்னா, பணத்தால் நீங்கள் இன்றைக்கி அடிக்கிறீங்க, உங்கள் பங்காளியும் அடிக்கிறான், எங்களை 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்க, திமுகவும் அண்ணா திமுகவும். இதில் விஜய்க்கெல்லாம் ஸ்பேஸே கிடையாதுங்க. 234 தொகுதிக்கு அவருக்கு ஃபைட் கொடுக்கக்கூடிய கேண்டிடேட் கிடையாது. நல்லா கவனிங்க. நாம்கி ஆவாஸ் இருக்கலாம், ஃபைட் கொடுக்கக்கூடிய கேண்டிடேட் அவர் கிடையாது. அவரே 60 பேரை தானே சூஸ் பண்ணார். அதில் நல்லா கவனிங்க. ஏன் 60 சூஸ் பண்ணார் அவர்? அதுலேயே சூட்சமாக இருக்குது. 60க்கு மேலே போட்டி போட முடியாது. அலைன்ஸுக்கான கதவை அதன் மூலம் ஒரு நல்லா தெளிவாக திறந்து வச்சிருக்காரு. அவர் தெளிவாக ஒரு சமிக்கையை கொடுத்துட்டாரு. அது அந்த டைம்ல வந்து இது முதற்கட்ட கதை, முதற்கட்டமும் கிடையாது, 3ஆம் கட்டமும் கிடையாது. 60 பேரை சூஸ் பண்ணதே மெசேஜ், இவ்வளோதான் என்னால் முடியும். அப்போ கிட்டத்தட்ட சார் இவங்க யாருக்குமே, நான் சொல்கிறேன் சார், யாருக்குமேனா நான் என்ன பெரிய ஆளாக நினச்சிட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ இதை பற்றி பேசக்கூடிய, விஜய் ஆதரித்து பேசக்கூடியவங்களில் 90%க்கு எலெக்ஷன்னா என்னன்னு தெரியல. நான் 40 வருஷமாக பார்க்குறேன். அது இன்றைக்கி இருக்க எலெக்ஷன் வேறு. இன்றைக்கி பெரும் பணக்காரர்களோட விளையாட்டு, சாமானிய மனிதனுக்கும் அதுவும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன் சீமானால் நிற்க முடியல? எத்தனை தடவை நின்னாலும் அவர் தோப்பார், அவர் கட்சி தோக்கும். ஏன்னா இது பணம் 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 விளையாடு. இது ஜனநாயகமே கிடையாது. இது வேறு வழி இல்லை. இருக்கிற செட்டப்பில் இதுதான் பெஸ்ட்டு செட்டப்னு நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். 20 கோடியிலேருந்து 40 கோடி வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய ஒரு எலெக்ஷனில் வெறும் 5 கோடி தான் அதிகபட்சம். அது கூட எல்லா தொகுதியிலையும் கிடையாது. 5 கோடி தான் செலவு பண்ண முடியும். அவன் எங்கே நிற்பான் ஃபீல்டில்? சமமான போட்டி இல்லைனா எப்படியா நிற்ப? ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறேன்னா கை, கால், மூஞ்சி, முகரை எல்லாம் நல்லா இருக்கணும். ஒரு கால் உடஞ்சி ஊனமாகி, இல்லை ஒரு கையை பின்னால் கட்டிக்கிட்டு, இல்லை கண் பார்வையில் குறைவா ஓடுறான்னா எப்படி ஓடுவோம்? அதான் நடக்குது. இப்போ இதுக்கு தான் விஜய் ஒன்று சொன்னாருங்க சார், எல்லா தொகுதிகளையும் நான் நிற்கிறதா தான் அர்த்தம். இதெல்லாம் வந்து தன்னை பெரிய ஆளாக நினச்சிக்கிற கற்பனைவாதம். அது மனநோய். அப்படிலாம் வந்து ஒரு என்னென்ன தெரியாததோட விளைவு. என்னென்னே உனக்கு தெரியலன்ற நான் ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் அதை பற்றி பேசுகிறதும், அதை பற்றி மாரில் அடிச்சுக்கின்னு கத்துறதும் முட்டாள்தனமானது. தெரியாத விஷயத்தை பற்றி பேசக்கூடாது, அது பெரிய விஷயம். அப்போது அந்த 60 வேட்பாளர்கள் தேர்வுங்கிறது அப்போ தாவேக்கா இத்தனை சீட்டை டிமாண்ட் பண்ணுது. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். போக முடியாதுங்க எலெக்ஷனுக்கு, அவங்களால தனியாக ஃபேஸ் பண்ணவே முடியாதுங்க. நான் உறுதியாக சொல்கிறேங்க. 234 தொகுதியிலையும் அவங்க ஒரு வேளை கேண்டிடேட் போட்டாங்கன்னா அதில் எத்தனை கேண்டிடேட்டோட நாமினேஷன் அக்செப்ட் ஆகுது, எத்தனை டிஸ்மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். பிழை இல்லாமல் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணுறதே ஒரு ஆர்ட், ஒரு கலை. திமுக அண்ணா திமுகவில் 3ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் அழகாக பண்ணுவோம். உங்கள் கட்சியில் MA பொலிட்டிக்கல் சயின்ஸில் PhD முடித்தவன், MBBS படித்த டாக்டர்லாம் கூட தோற்றுருவான். அவன் முன்னால் கை கட்டி முட்டி போட்டு நிற்கணும். அது வேறு. அது ஜட்ஜுங்க கேண்டிடேட்டாக பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியாமல் தோற்று போன டிஸ்மிஸ் ஆன கேஸ்லாம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஜட்ஜுங்க. பாலிட்டிக்ஸ்ன்றது வேறங்க, அது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உனக்கு எது தெரியாதுன்னு முதல்ல தெரியணும். ஏன் சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகள் அண்டி இருக்காங்க? இதுக்கு தான். ஓகே, நாமினேஷன் கூட ஃபைல் பண்ணிடலாம், கேம்பெயினுக்கு போக முடியாதுங்க. 2 பேரும் சேர்ந்து அடிப்போம். ஏன்னா 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறார். அவருக்கு ஓட்டு இருக்குது, நான் மறுக்கல. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இல்லை, அமைப்பு இல்லை. தேர்தலை சந்திக்கிற அமைப்பு வேறு, ஓட்டு வேறு. உன் ஓட்டு முதல்ல பூத்துக்கு வருதான்னு பாரு. அப்போ நீ கேம்பெயினுக்கு போகும்போதே அடி விடும். பாதி இடத்த உன் கேண்டிடேட் தூக்கின்னு போடுவான். அந்த கூத்தெல்லாம் நடக்கும். தனியாக நின்னாருன்னா எழுதி வச்சுக்கோங்க, தனியாக நின்னாருன்னா திடீர்னு கேண்டிடேட்டை காணும்னு நியூஸ் வரும். தமாஷா இருக்கும், கேண்டிடேட்டே இருக்க மாட்டான். இது வட இந்தியாவில் நடந்தது, நிறையா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. தனியாக நின்று ஒரு வேளை நின்னாங்கன்னா பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம் இந்த தெரு இந்த தொகுதிக்கு உட்பட்டது தானே அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியுமான்றது அது ஒரு பக்கம். சரி, அது கூட வந்து பெரிய கட்சிகளுக்கே கூட அந்த பிரச்சனை வந்திருக்குது. அஃப்கோர்ஸ் திமுக அண்ணா திமுக அது வராது, அவங்க ரொம்ப துல்லியமாக இருப்பாங்க. அதெல்லாம் மன்னிச்சிடலாம். பொது கட்சிங்க வந்து இந்த தெரு சில சமயத்தில் தொகுதி ஒரு தொகுதியோட ஒரு தெருவோட ஒரு பகுதி ஒரு தொகுதியிலும் இன்னொரு தொகுதி இன்னொரு பகுதியிலும் வந்து அது பிரச்சனை இல்லை. ஓகே, நான் சொல்கிறது கிரவுண்டு
உள்ளே இருக்கக்கூடிய அழுத்தங்கள், அதான் இவரை 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. 2 பேருக்கும் கொலை நடுங்குது. ஏன்னா இவர் ஓட்டை உடைக்கிறார் அந்த அளவுக்கு. வேட்பாளரோட வீட்டிலே இருக்கக்கூடிய வயசு பசங்க, பெண்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ எவ்வளோ கொலைவெறியில் இருப்பான் திமுக காரணம், அதிமுக காரணம். இப்போது இதில் இந்த கட்டம் வரைக்கும் நம்ம தனிச்சு நின்றலாம், இல்லை நம்மளோட தலைமையில் கூட்டணி அமைச்சிடலாம். அப்போ எந்த ஒரு விஷயம் அவருக்குள்ள நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்ததுங்க சார்? அது அவரை போய் கேட்கணுங்க. உளவியல் ரீதியாகவே சிக்கல் இருக்குதுங்க. புரிஞ்சுக்கவே முடியலங்க இதெல்லாம் என்னென்னு. அது அவருடைய பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட சம்பவங்கள் அதெல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை. அதெல்லாம் ஒரு அரசியல்வாதி செய்யாத காரியங்களை அவர் செய்கிறார். நான் சரி தப்புன்னு போல, யார் பக்கம் நியாயம் யார் பக்கம், அது நம்ம வேலை கிடையாது. யாரோட பர்சனல் லைஃப்பையும் பேசுகிறதும் நம்ம வேலை கிடையாது. நான் பேசுகிறவனும் கிடையாது. இது வரைக்கும் யாரை பற்றியுமே நான் பேசுனது கிடையாது. எந்த ஒரு தனிநபரை பற்றியும், அரசியல்வாதிகளோ, சினிமாக்காரர்களோ, எழுத்தாளர்களோ, விஞ்ஞானிகளோ, அதிகாரிகளோ, யாரை பற்றியுமே பர்சனல் லைஃப்பை பற்றி நான் பேசுனது கிடையாது. பேசவும் மாட்டேன். அது என் வேலையும் இல்லை. ஆனால் அரசியல்னு வந்த பிறகு நீ நடந்துக்கிற முறைன்றது இன்னும் கூடுதல் பிரச்சனை. ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இது வேற நிற்குது. அப்போ அவருக்கு ஜெயிக்கணும், சிஎம் ஆகணும்லாம் எந்த ஆசையும் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி தான் அவர் உண்மையிலேயே மக்களுக்கு சிஎம் ஆகணும்னு வந்தாரா, இல்லை வேற யாரோ சொல்லி வந்தாரான்னு ஒரு கேள்வி அதுதான். வருது. இல்லை தனிப்பட்ட முறையில் யாரையோ பழி தீர்க்க வந்தாரா, யாரோடையோ போட்டி போட வந்தாரா, இல்லை யாரையோ கோபப்படுத்த வந்தாரா, இல்லை யாரையோ சீண்டுவதற்கு வந்தாரான்ற சந்தேகங்கள்லாம் வருது. ஒரு அரசியல்வாதி அவன் எந்த கட்சி அவனாக இருக்கட்டும், அவன் கனவிலும் செய்ய துணியாத காரியங்களை சர்வசாதாரணமாக அவர் தொடர்ந்து செய்கிறார். அப்போ அவருக்கு ஜெயிக்கணும், ஆளணும், அதெல்லாம் ஒரு எண்ணமும் கிடையாது. இப்போ இதில் என்டிஏ கூட கூட்டணி அமையும் பட்சத்தில் அமைஞ்சிட்டா அது தாவேக்காவுக்கு எந்தெந்த வகையிலலாம் பிரச்சனைகளாக போய் முடிய வாய்ப்பு இருக்கு? பிரச்சனைன்றது எலெக்ஷனும் ஓட்டிடுவாங்க. ஒருவேளை என்டிஏக்கு போனாருன்னா அது என்டிஏக்கு லாபங்க, விஜய்க்கு ஓரளவு நஷ்டம். இவர் என்டிஏக்கு போனாருன்னா அது என்டிஏக்கு லாபம், விஜய்க்கு ஓரளவு நஷ்டம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. என்னதான் சிறுபான்மையின் வாக்கு அவர் விட்டு போனாலும் அவருக்குன்னு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் ஒரு 10% அவர் கூட ஏறிச்சினாலும் இந்த என்டிஏக்கு ப்ளஸ், திமுகவுக்கு மைனஸ். தைரியமாக சொல்லலாம், என்டிஏக்கு விஜய் போனால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனால் என்டிஏக்குள்ளே என்ன பிரச்சனை வரும்னா அது தேர்தலுக்கு பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு பிறகு அவர் எலெக்ஷனில் தேர்தலில் அரசியலில் எப்படி இருப்பார், எதை பேசுவார். இப்பயே அவர் எல்லாத்தையும் பேசிட்டா இருப்பாருங்க. மாதம் ஒரு தடவை வெளில வந்தவர் இப்போ வாரம் ஒரு தடவை வராரு. அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு பிறகு எதுவுமே கிடையாது. பல பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு கருத்தே கிடையாது. மக்கள் போராட்டங்கள் அவங்க ஈடுபடுறது கிடையாது. சார் அப்படியே போனாலும் பவன் கல்யாண் மாதிரி டெபுட்டி சிஎம் கேட்போம், மினிஸ்ட்ரியில் இடம் கேட்போம், இப்போல்லாம் தாவேக்கா பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் போகணும். அந்த லெவலுக்குலாம் போகும்போது அதை நம்ம அப்படி பேசலாம். அதை இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி போனாருன்னா அவங்களுக்கு என்ன மைனஸ்ன்றீங்க. அது ரிசல்ட்ஸுக்கு பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். அது அப்போ அமையக்கூடிய அரசு எப்படி ஆட்சி மாற்றம் வருதா, இல்லை அதே மாரி திமுக உக்காந்துருதா, இவ்வளவு சம்மந்தப்பட்டது. அதனால் அதை இப்போ பேச முடியாது. இல்லை நான் ஏன்னா கொள்கை எதிரின்னு சொன்னவங்க கூட அதனால தான் இப்போ பிஜேபியோட போகிறதுல இவ்வளோ சிக்கல். பெரிய பெரிய வார்த்தையை பேசாமல் இருந்ததா. ஒரு எதிரி திமுகன்னு சொல்லியிருந்தா என்னென்ன போயிட்டுருக்கேன். ஒரே நேரத்தில் 9 எதிரியை வச்சுக்க முடியாது அரசியலில். எல்லாமே தப்பு அவரை பொறுத்த வரைக்கும். அரசியலோட அடிப்படையாக அவருக்கு தெரியல, தனக்கு தெரியலன்றதும் அவருக்கு தெரியல. மாறா தன்னை விமர்சிப்பவங்களை பற்றி அவர் என்ன சொல்லார், அவங்கவுங்களாம் பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு எல்லாம் தெரியுன்றாரு. உங்களுக்கு என்ன தெரியுன்றது தான் இப்போ சந்தி சிரிக்குது. உங்களுக்கு என்ன தெரியாதுன்றது உங்களுக்கு தெரியணும். கருணாநிதி, எம்ஜிஆர்லாம் எப்படி ஜெயிச்சாங்க, அவங்களுக்கு என்ன தெரியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சால் ஒரு மனுஷன் ஜெயிச்சிருவான். ஒருத்தனுக்கு என்ன தெரியணுன்றது அவனுக்கு தெரிய வேணாம். ஒருத்தனுக்கு என்ன தெரியாதுன்றது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் எந்த துறையில் இருந்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். அடக்கம் வேணுங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்ற அடக்கம் வேணும். எனக்கு எல்லாம் தெரியும், என்னை பற்றி என்ன நினைக்கிறேன், அதை பற்றி என் கருத்து சொல்ல, இதை பற்றி என் கருத்து சொல்கிறேன், 4 ஆள் உட்காந்துன்னு பேசுகிறாங்க, எதை பற்றி எப்போ கருத்து சொல்லணும்னு எனக்கு தெரியும், நீ யார் கேட்குறது. இதெல்லாம் உருப்புறதுக்கு வழி. உங்கள் எதிரிகளோட பலம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க. கூட இருக்கவங்க சரியாக கைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் கூட இருக்கவங்கள குறையே சொல்லாதீங்க. கூட இருக்கவங்கள ஒருத்தரை கூட குறை சொல்லாதீங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என்ன சொல்ல போனால் கூட இருக்கவங்க சொல்கிறத கேட்டால் கூட அவர் உருட்டுருவார். நான் அப்படி பார்க்குறேன். எனக்கும் தெரியும் அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு. ஸோ பார்ப்போங்க சார், தாவேக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னு.